மகர ராசியோட நெகட்டிவ் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. ஸோ அதுவே அவங்களோட பெரிய நெகட்டிவ். பட் இவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சரியான ஆளா இல்லை தவறான ஆளாங்கிறதெல்லாம் அவங்களோட இண்டிவிஜுவல் வந்து உணர்த்திடும். பட் இருந்தாலுமே அவங்க ஏதாவது உதவி கேட்கும்போது சரியான ஆள் தவறான ஆள்லாம் யோசிக்க மாட்டாங்க, டக்குன்னு வந்து செஞ்சுருவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு தனித்துவமான இதாக இருக்கனால இவங்க கடினமானவர்களா, அன்பு காட்ட மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. கடின உழைப்பாளியாக இருக்கிறனால வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு என்ன அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அன்பெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பட் வெளியே காட்டுறதுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் மகர ராசிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உழைப்பிலேயே வந்து கவனம் செலுத்துவாங்களே தவிர மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதனால ரொம்ப ஜோவியர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீரியஸ்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமாக இருப்பாங்க. ஏன்னா உழைப்பை நோக்கியே இவங்க பயணம் போகிறனால எப்பயுமே உழைச்சிட்டே இருக்கனால மற்ற இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஆசைகள்லாம் இருக்கும், தானும் வந்து நல்லா இருக்கணும், ஜோவியலாக ஜாலியாக இருக்கணும் இருக்கும். பட் குடும்பத்துக்காகவும் தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்காகவும் அது நோக்கி ஓடும்போது மற்ற விஷயங்களை கவனத்தை வந்து குறைப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மனிதநேயம் மிக்கவங்களாக இருப்பாங்க, தாராள மனசு இருக்கும். பட் இதுவே அவங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும். ஸோ மனிதநேயமாக இருக்கிறனால யார் உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் நோ சொல்லிட மாட்டாங்க அவங்க குணத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நோ சொல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதோட யார் உதவி கேட்டாலும் உடனடியே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மகர ராசியோட ட்ராபேக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு கரெக்டாக போனாவே வந்து நல்லது நடக்கும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஸோ எல்லா இதுலேயுமே நிதானம் வந்து பொறுமை தேவைப்படாமல் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம ஸ்பீடாக வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து லைஃப்பில் வரும். ஸோ அப்பயும் அவங்க நிதானமாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா மகர ராசி வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம்.